நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் பார்க்கலாம், நல்லா காமெடி சீன்ஸ். அண்ட் லவ் பண்ணக்கூடாதுன்னா எப்படி லவ் பண்ணக்கூடாது, எப்படி பண்ணலான்றது நல்லா சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு ட்ரஸ்ட் வந்து இதுல இருக்கு, தாராளமா நம்ம பார்க்கலாம். இட்ஸ் வொர்த்தி மூவி. எனக்கு செகண்ட் ஹாஃப்ல டிஆர் சாரோடைய இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ராஜேந்திரன் சார் டிஆர் சார் ராஜேந்திரன் சாரோடைய இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நம்ம சொல்லதில்ல, சூப்பரா பண்ணிருக்காரு சார். அவருடைய இது நல்லாவே இருக்கு, தாராளமா பார்க்கலாம். கிளைமேக்ஸ் சூப்பரா தான் சார் இருந்தது. பிரியாம ஒரு லவ் சேர்ந்து இருக்கிறது நல்ல ஒரு விஷயம் தான், பார்க்கலாம். பட் அதுதான் நியூவா இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து வெல்கம் பண்ணணும், அப்ரிசியேஷன் கொடுக்கணும். நீங்க அதை பண்ணா நல்லா இருக்கும். இல்ல இல்ல, ஆக்சுவலி லவ் படம் வந்து லவ் வந்து ஒரு மோட்டிவேட்டரா வந்து உங்களுக்கு ஹீரோக்கு யாருன்னா ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட் இல்லாம ஒரு நியூவா யோசிச்சு இருக்காங்க, சரி பேயா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதை அவர் நல்ல விதமா பண்ணிருக்காரு. படம் சூப்பரா இருந்துச்சு. ஹீரோ நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ. படத்துல அவர் கொடுத்த வேலையை அவர் கரெக்டா பண்ணிருக்காரு. லவ் வித் ஹாரர் அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபேண்டசியா கொண்டு போகலாம்னு கொண்டு போயிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. ரெண்டுமே ஓகே தான் ப்ரோ, ரெண்டுமே பெட்டரா தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. நான் சொல்றேன், ஹீரோ நல்லா பண்ணிருக்காரு. அவரோட கேரக்டர் தான் நல்லா பேச போடுற மாதிரி இருந்துச்சு. மொட்ட ராஜேந்தர் கூட அவர் பண்ண காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. லேக்னு சொல்ல முடியாது ப்ரோ, நல்லா போயிட்டு இருக்காங்க. இல்ல மியூசிக் வைஸ் 2-3 பாட்டு நல்லாவே இருந்துச்சு. ஓகே, குட், ஓவரால் குட். எனக்கு எந்த சீன் சொல்ல தெரியல. மாறன் காமெடி சார், அது சூப்பரா கோதன் சார் நல்லா பண்ணிருக்காரு. அது கேமரா சீன்லாம் ரொம்ப அருமையா எடுத்திருக்காங்க. அப்புறம் சாங்ஸ் எல்லாம் எல்லா சாங்ஸும் ஆயிட்டா சூப்பரா இருக்கு, அடிச்சுக்க முடியாது. மியூசிக் நல்லா இருக்கு, ஹீரோ போர்ஷன் நல்லா இருக்கு, ஹீரோனி போர்ஷன் நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்குங்க. ஒரு லவ் படத்துல வந்து பேய் வந்து சோத்து வைக்கிற மாதிரி இதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி பாக்குறீங்க? ஐயோ இல்ல, அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. ஆனா வந்து நல்லா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. ஏன்னா இப்ப வர படத்துல எல்லாம் பேசி நடுவுல தான் ஜாயின் பண்றாங்க. ஆனா அது பெருசா எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப அருமையா இருக்கு. ஹீரோயினி எல்லாம் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டர் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. புரியல? இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. ஹீரோயினி என்ட்ரி கொடுக்கும்போது, ஹீரோ என்ட்ரி கொடுக்கும்போது ரொம்ப அருமையா காட்டியிருக்காங்க எல்லா சீன்ஸும். ஆனா ஹீரோனுடைய அம்மா அப்பா சீன் தான் கொஞ்சம் எனக்கு பிடிக்காம இருந்தது. ஆனா மத்த சீன்ஸ் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் செம்மையா இருக்குங்க அந்த ஃபைட் சீன்லாம். ஏன்னா வில்லனை போட்டு அடிச்சு ஒரு அடியா முடிச்சிட்டீங்க, வில்லனை ரொம்ப காட்டல, அவ்வளவுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆனா வில்லன் போர்ஷன் நல்லா இருக்கு. அவர் கேரக்டர் அவர் கரெக்டா பண்ணிட்டாரு. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. வரும்போது ஒரே ஒரு மைண்ட் செட், லாஜிக் பார்த்து வராதீங்க. இந்த காலத்துல பேய் இருக்கா இல்லையாலாம் நமக்கு தெரியாதுன்றதுனால லாஜிக் இல்லாம வந்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு தடவை படம் பார்க்கலாம். ஃபைட்டு, சாங்ஸு, மியூசிக்ஸு, ஆக்டிங்கு எல்லாமே நல்லா இருக்கு. டைரக்டர் உடைய இந்த படம் பண்ணா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாரு, நீங்களே படம் பார்க்கும்போது தெரியும். இவ்வளவு லொகேஷன், இவ்வளவு ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி எடுத்தது எவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்து தெரியும். அதனால தியேட்டர்ல வந்து டெஃபினட்டா படம் ஒரு தடவை தாராளமா நீங்க படம் பார்க்கலாம். தேங்க்யூ. லவ் படம்னாலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துப்பாங்க. ஆனா இதை வித்தியாசமா வந்து ஒரு பேய் சேர்த்து வைக்குது, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதான் சொன்னேன், அதுதான் லாஜிக் இல்ல. அந்த லாஜிக்கோட உள்ள வந்தீங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. அந்த லாஜிக் மட்டும் நீங்க இல்லாம வந்தீங்கன்னா டெஃபினட்டா படம் பார்க்க முடியும். நல்லாவே இருக்கு உண்மையில படம். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அந்த பேய் இல்லாம இருக்கிறது அது வேற மாதிரி. செகண்ட் ஹாஃப் வந்தோம்னா அது எப்படி சேர போகுதுன்றது நமக்கு தெரியுது. அந்த பேய் வந்தால்தான் சேரும்ன்றது நம்மளா கணிக்க முடியுது. அது எப்படி சேர போறாங்கன்றது பிக்சரைஸா பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பேய் இல்லாம வர கதை, செகண்ட் ஹாஃப்ல அது வந்த அப்புறம் இருக்கிற கதை, ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. நல்லா இருந்தது. ஏன்னா அந்த தலைப்புக்கு அவங்க எப்படி சேர போறாங்க, கொஞ்ச நாள் பொறுத்த தலைவா அதுதான் டைட்டில். லாஸ்ட்ல சேருவாங்க, அது எப்படி சேர போறாங்கன்ற ஒவ்வொரு மூமெண்டா வருது. அந்த சேர்ற விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு வந்தோம். மியூசிக் வைஸ் சாங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நல்லா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. அப்புறமேட்டு நிறையா நீங்கள் அடிக்கடி பார்க்குற நிறையா பேர் வந்து இதில் வந்து பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். நல்லா பேய் படமே வந்து பார்த்தீங்கன்னா அது செகண்ட் ஹாஃப் வந்து அது பேயா இல்லை வந்து ஃப்ரெண்ட்லியான பேயான்னு உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்கும். ஒரு மாதிரி ஜாலியாக தான் கொண்டு போயிருக்காங்க. ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சூப்பராக பண்ணியிருக்காரு. நம்மளை தெரிஞ்சவர் தான் அவங்க செகண்ட் ஹாஃப்ல இருந்து வராங்க. அவங்களோட ரோல் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவரால் படம் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் எந்துவா காமெடியா நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருக்கு. படத்துல லவ் பண்ணி தற்கொலை பண்ணிக்க கூடாது, அந்த மாதிரி கான்செப்ட். காமெடியெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாட்டு நல்லா இருக்கு.
காமெடி யாரோட காமெடி? எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்லை. நல்லா அப்படியே ஸ்மூத்தா போகுது படம். இது ஆறு பேய் படம். இது பேய் படம்ன்றதை விட சொல்ல முடியாது, ஒரு கான்செப்ட் தான். இது வந்து தற்கொலை பண்ணிக்கூடாது, லவ் இல்லைன்றதுனால வாழ்க்கையை அழிச்சிக்க கூடாதுன்றதுனால ஒரு பேயா வந்து மொட்ட ராஜேந்திரன் அவர்கள் வந்து காப்பாற்றுவார். இந்த மாதிரி யாரும் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெட்டரா செகண்ட் ஹாஃப் பெட்டரா? ரெண்டுமே ஈக்குவலாக தான் பிரதர். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா தான் போச்சு. கிளைமேக்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, ஒரு ஃபைட் இருக்கு, ஓகே நல்லா தான் இருக்கு. என்னம்மா படத்துல என்னம்மா பிடிச்சது உங்களுக்கு? காமெடி பிடிச்சது. காமெடி பிடிச்சது. யாரோட காமெடி பிடிச்சது? அவர் மொட்டை அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா செகண்ட் ஹாஃப் நல்லா? ரெண்டுமே நல்லா இருக்கு. எங்கனா போர் அடிக்கிற மாதிரி இல்ல? போரெல்லாம் இல்லை. கிளைமேக்ஸ்ல எப்படி இருந்துச்சு? ஃபைன் நல்லா இருக்கு. படத்துல என்னதான் சொல்ல வராங்க? என்ன சொல்ற, உண்மையான காதல் எப்போ வெற்றி பெறுன்றாங்க. படம் நல்லா இருக்குங்க, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஹீரோவும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல சென்டிமெண்ட்டான கதை. இன்ட்ரோலுக்கு அப்புறம் கதையே மாறுது. ஒரு மொட்டை ராஜேந்திரன், பாலசரவணன் எல்லாமே நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், ஒரு காமெடியான ஒரு படம். ஏன்னா லாக் இருக்காங்க படத்துல? லேக்லாம் எதுவும் இல்லை, நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக போகுது. சாங்கும் நல்லா இருக்கு. ஹீரோயினியை வந்து ஒரு ரவுண்டு வருவாங்க, ஏன்னா பார்த்தா நல்லா ஒரு ஃபெயிலியரான ஹீரோயின் மாதிரி இருக்கு. அடுத்த ரவுண்டு வருவாங்க கண்டிப்பாக. வந்து இந்த திரையுலகம் பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்களை தூக்கிடுவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பின்னி எடுத்திருக்காங்க ஹீரோயினி. ஹீரோவும் சூப்பராக பண்ணியிருக்காரு, ஃபைட்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. படம் பார்க்கலாம். மொட்டராஜெல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு. அவரு பேயா வராரு, நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. ஆவியா வந்து அந்த காதலை சேர்த்து வைக்கிறாரு. அவரோட ரொமான்ஸ் சீன்லாம் இருக்கு, அவரோட பிளாஷ்பேக்லாம் பார்க்கும்போது இன்னும் ஆடியன்ஸுக்கு நல்லா சிரிப்பு வரும். லவ் படத்துல தான் ஒரு என்டர்டைன்மெண்டான படம் தான், கருத்துலாம் எதுவும் சொல்ல. லவ்வுக்காக உண்மையா இருந்தோம்னா கண்டிப்பா அந்த லவ் கடைசியில சேரும். அதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம், நல்லா இருக்கு. லவ் நல்லா இருக்கு, கொண்டு போன விதம் நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம், நல்ல என்டர்டெயின்மெண்ட். சூப்பராக தான் இருக்கு. த்ரில்லர் இல்லை, நார்மல் ஒரு கமர்ஷியல் படம், நல்லா இருக்கு. அது நீங்க படம் பாருங்க அப்ப தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு இல்லை, படம் டோட்டலாகவே நல்லா இருக்கு. நீங்க வந்து படம் பார்க்கலாம். படம் செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்குது, பார்க்கலாம். ஹீரோ நல்லா நடிச்சிருக்காப்ல, ஹீரோனும் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. சூப்பரா அவர் தான் படத்துல வேற மாதிரி பண்ணியிருக்கிறார், சூப்பரா பண்ணியிருக்கிறார். பேய் படம் எப்படி இருக்கு அது பார்க்கும்போது? உள்ள பார்க்கும்போது நல்லா இருக்குது, ஜாலியா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு, காமெடியா இருந்தது, பார்க்கலாம். மொட்டராஜன் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாரு, காமெடியா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. பேய் படம் மாதிரிலாம் இல்ல, பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. பிள்ளைங்கலாம் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் ஹீரோ நல்லா பண்ணியிருந்தாரு, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியே கதை போயிருக்கும்னு நினைச்சேன், ஆனா பின்னாடி பார்த்தா காமெடியா இருந்துச்சு. பாதி தடவை நல்லா இந்த படம் மாதிரி இருந்துச்சு, ஹீரோ படம் மாதிரி இருந்துச்சு, பாதி காமெடியா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு.